அம்மியோட லஞ்ச் வந்துட்டு இன்றைக்கி என்னோடய சாய்ஸ் தான். காலிஃப்ளவர் ஃப்ரையும் மல்லி சாதமும் வச்சு கொடுத்தாச்சு. ரீசெண்டாக ஈரோடு போயிருந்தப்போ குட்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே போனோம். பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்களே அப்படின்ட்டு. அங்கே போனால் அந்த 10 பைசா மிட்டாயில் வந்துட்டு நூல் கோர்த்துருக்கோம். அதை வந்து விரலில் கோர்த்துட்டு முறுக்கி இழுத்து விட்டோன்னா பம்பர மாதிரி சுற்றும். அம்மி அதை பார்த்துட்டு அம்மா 90s கிட்ஸ் மிட்டாயின்னு அப்படின்னா எனக்குன்னா கோவம் வந்துடுச்சு. ஏலே இதெல்லாம் 80s கிட்ஸ் மிட்டாயிடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதுலேயே அந்த ஜவ்வு மிட்டாயில் காசு வச்சு தருவாங்க. அதை மெல்லு முடிக்கவே 3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே காசு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வரும்டா, எங்களுக்கெல்லாம் மெமரிஸே இல்லாத மாதிரி பேசாதீங்கடா அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா பில்லு போகிற இடத்துல ஒரு தம்பி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். தம்பி 90s கிட்ஸாக கோவப்படாதப்பா, அக்கா உண்மையை தான் சொன்னேன், கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பில்லை போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. எங்களுக்காக பரவாயில்ல, இளையராஜாவின் இனிமையான பாடல்கள்னு கொஞ்சம் நஞ்சம் மெமரிஸை விட்டு வச்சுருக்காங்க. இதில் 70ல் பிறந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாவம், மெமரிஸே இல்லாத மாதிரி கேப்பாரட்டு கிடக்குதுங்க. இந்த 80s 70s குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்கப்பா.